ஹாய். சூலூர் அண்ட் காங்கேயம் நம்மளோட அப்கமிங் ப்ராஜெக்ட்காக இன்றைக்கி 2 இடத்துலையுமே வந்து போர்வெல் போட்டோம். லாஸ்ட் ஃப்ரைடேவே வந்து நம்ம அதுக்கான பாயிண்ட் வந்து லொக்கேட் பண்ணிட்டோம் சயின்டிஃபிக் மெத்தடில். 2 இடங்கள்லையுமே வந்து ஈல்ட் ஆஃப் வாட்டர் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு. காங்கேயம் அண்ட் சூலூர் 2 இடங்கள்லையுமே நம்ம சயின்டிஃபிக் மெத்தடில் போர்ஹோல் பாயிண்ட்டை நம்ம லொக்கேட் பண்ணோம். அவங்க குறித்து கொடுத்த பாயிண்டில் நம்மளுக்கு ஏறக்குறைய கரெக்டாகவே வந்து ஈல்டு கிடச்சிது. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு காங்கேயமில் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவுமே வந்து நல்லாவே கிடச்சிது. பிகாஸ் காங்கேயம் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரையான ஏரியா. ஸோ அங்கே தான் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து பயமாகவே இருந்தது கடைசி வரைக்கும். பட் அங்கே நம்ம ஒரு 450 ஃபீட்டுக்கு மேலே ஓட்ட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச் தண்ணி வந்து நம்மளுக்கு கிடச்சிது. போர்ஹோல் ட்ரில் பண்ணுறது நம்ம கிளைண்ட் ஸ்கோப்பில் விட்டுட்டோம் அப்படின்னா நாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். பட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாம் எடுத்து பண்ணும்போது தண்ணி வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டென்ஸ்டாகவே தான் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பட் தண்ணி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கிளைண்ட்டை விட நம்ம தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா போர் ட்ரில் பண்ணுறது அவங்களோட சைட்டுக்குள்ளே போய் நாம் பண்ண போகிற முதல் ஆக்டிவிட்டி, முதல் படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஈல்டில் நம்மளுக்கு தண்ணி கிடச்சிருச்சு, தண்ணி வந்துருச்சுன்னா அதை ஒரு பாசிட்டிவான ஒரு அட்வான்டேஜாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் மேலே நிலத்துக்கடியில் இருக்கிற நீர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இறைவனோட அருள் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்படி அவங்க 2 பேருக்குமே இன்றைக்கி நல்ல ஒரு அருள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.